எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. தம்ப்நெயில பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி வாக்கிங் டெட்டோடைய த ஒன் ஹூ லிவ் சீரிஸை தான் பார்க்க போறோம். ஏன் இதை உடனே பார்க்குறோம் அப்படின்னா, வாக்கிங் டெட்டோடைய சீசன் 11ல வந்து எல்லாருக்குமே ஒரு கரெக்டான ரெஸ்ட் இருக்கும். எதிரிகளை அழிச்சிட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க. ஸோ அவங்களோட ஸ்டோரி லைன் கரெக்டாக முடியும். அவங்களுக்குன்னு தனி ஸ்பின் ஆஃப் இருந்தாலும் அந்த வாக்கிங் டெட்ல அவங்களோட போர்ஷன் அழகா முடிஞ்சிருச்சு. ஆனால் நம்ம ரிக்கு, அவருக்கு என்ன ஆச்சு, ரிக்கை தேடி போன மிஷானுக்கு என்ன ஆச்சுன்னு ஒரு கேள்வியோடவே அந்த சீசனை முடிச்சிருப்பாங்க. அந்த கேள்விகளுக்கான ஒரு பதிலா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் கேட்கறது ஒரே ஒரு விஷயம் தான், உங்க சப்போர்ட். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க தானே? ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஏன்னா உங்க சப்போர்ட் தான் எல்லாமே. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா நம்ம கதைக்குள்ள போகலாம். அந்த ஸ்கேவஞ்சர்ஸ் உடைய லீடர் லேடி நம்ம ரிக்க ஹெலிகாப்டர்ல வந்தவங்க கிட்ட பிடிச்சி கொடுத்துட்றாங்க. ஸோ அதுக்கப்புறமா ரிக்கு அந்த கும்பல் கிட்ட தான் மாட்டிக்கிட்டு இருக்காரு. அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும்னு நிறைய தடவை ட்ரை பண்றாரு. ஆனா ஒவ்வொரு தடவையும் ரிக்க பிடிச்சிடுறாங்க. அப்படி 3வது தடவை எஸ்கேப் ஆகும் பொழுது ரிக்கு ஒரு பாட்டில்ல ஏதோ ஒன்றத்தை எழுதி அதை தண்ணியில தூக்கி போடுறாரு. அப்புறம் அவருடைய பேக்கை ஒரு கப்பல்ல போடுறாரு. ஸோ அவரை ஹெலிகாப்டர் வந்து திரும்பவும் நம்ம ரிக்க பிடிச்சு கொண்டு போயிடுறாங்க. நம்ம ரிக்கு கப்பல்ல போட்டார்ல அந்த பேக், அதை தான் மிஷானு கண்டுபிடிப்பாங்க. அதுக்குள்ள ஒரு போன் இருக்கும். அதுல நம்ம மிஷானும் ஜூடியத்தும் இருக்கிற மாதிரி வரைஞ்சி ரிக்குன்னு எழுதிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் மிஷான் வந்து ரிக்கு உயிரோட தான் இருக்காருன்னு தேட ஆரம்பிப்பாங்க. அப்படி தேட போகும்பொழுது 2 பேரையும் அவங்க காப்பாத்துவாங்க. இது வரைக்கும் நடந்த எல்லாமே நமக்கு ஆல்ரெடி தெரியும். ரிக்கும் நிறைய தடவை தப்பிக்க பார்த்து அவரால் முடியல. இப்படியே 5 வருஷங்கள் ஒரு குரூப் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த குரூப்போட பேரு தான் CRM. CRMனா என்ன அர்த்தம்னா சிவில் ரிபப்ளிக் மிலிட்டரி. அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஃபோர்ஸ். எந்த அளவுக்கு பெருசுனா, நம்ம காமன்வெல்த் பார்த்தோம்ல, அதுல மக்கள் 50,000 பேர் வாழ்ந்தாங்க. அப்படியே இங்க CRMல 2 லட்சம் பேருக்கு மேல வாழ்றாங்க. அவ்வளோ பெரிய கம்யூனிட்டி. அது ஒரு பெரிய சிட்டிலேயே வாழ்றாங்க அவங்க. வாக்கிங் டெட் சீரீஸ்ல அடிக்கடி ஒரு ஹெலிகாப்டர் வந்து போகும்ல, அது வந்து இந்த CRM உடைய ஆட்களுடைய ஹெலிகாப்டர் தான். இந்த CRM என்ற மிலிட்டரியுடைய ஆரிஜின், அவங்கள பத்தி இன்னும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 2020ல ரிலீஸ் ஆன வேர்ல்டு பியாண்ட்னு 2 சீசன் இருக்கிற ஒரு சீரிஸ். ஸோ அதுவும் வந்து வாக்கிங் டெட் யூனிவர்ஸ்ல தான் வரும். அதை நம்ம பார்த்தா இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஆனா இப்ப கதை வந்து நம்ம ரிக்கு மிஷானை பாயிண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதனால பெருசா எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்ப நம்ம ரிக்கு CRMல மாட்டிக்கிட்டாரு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த CRMல வந்து சிட்டிசன்ஷிப் கிடைக்கணும். அப்பதான் CRMல நம்மளால வாழ முடியும். அதுக்கப்புறமா அங்க ஒரு வேலை கிடைக்கும். காமன்வெல்த் எப்படியோ அதே மாதிரி தான். ஸோ இப்போ நம்ம ரிக்குக்கு சிட்டிசன்ஷிப்லாம் கொடுக்காம ஒரு பாதுகாப்பு வலையில தான் வச்சிருக்காங்க. ரிக்கு மாதிரியே நிறைய பேரை பிடிச்சி வச்சிருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் என்ன வேலை அப்படின்னா CRM சுத்தி இருக்கிற நிறைய ஜாம்பிஸை கொல்றது தான். ஸோ அப்படிதான் நம்ம ரிக்கோ வந்திருக்காரு. அங்க ஜாம்பிஸ் எல்லாமே அப்படியே எரிஞ்சுக்கிட்டு வித்தியாசமா நடந்து வருதுங்க. எல்லாரும் போய் கொல்றாங்க. ரிக்கோ செதற விடுறாரு. ஸோ ரிக்கோட மனசுல எப்படியாவது எஸ்கேப் ஆகி மிஷான் நம்ம பசங்களெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு அவருக்கு தோணுது. ஆனா இந்த மாதிரி ஆட்கள்லாம் தப்பிச்சு போக கூடாதுன்னு தான் நம்ம ரிக் மாதிரியான ஆட்களுக்கும் அங்க இருக்கிற காட்ஸுக்கும் எப்பவுமே ஒரு கனெக்டிங் லைன் ஒன்று இருக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் தான் போக முடியும். அதை தாண்டி போனா அந்த லைன் விடாது. ஸோ அதே மாதிரி ரிக் நல்லா போக ட்ரை பண்றாரு. லைன் முடிஞ்சு போயிடுது. அவ்வளவுதான் ரிக், இதுக்கு மேல நீ போக கூடாது அப்படின்னு சொல்ல ரிக் என்ன பண்றாருன்னா, அவர் கையில ஒரு ஆக்ஸ் இருக்கு. அதை வந்துட்டு அந்த லைன் வந்துட்டு இவர் கையில தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அப்படியே கையோட மணிக்கட்டை வெட்டி அந்த லைன்ல இருந்து ரிலீஸ் ஆகி வேகமா தப்பிக்க ட்ரை பண்றாரு. ஸோ இந்த விஷயத்தை அங்க இருக்கிற காட்ஸும் புரிஞ்சுக்கிட்டு பின்னாடியே நம்ம ரிக்கை தடுத்துட்டு வராங்க. ரிக் இப்ப காட்ஸ் கிட்ட இருந்தும் எஸ்கேப் ஆகணும், முன்னாடி வர அந்த ஜாம்பிஸ் கிட்ட இருந்தும் எஸ்கேப் ஆகணும். அப்படி ஒரு ஜாம்பியை போட்டு தள்ளுறாரு. இங்க கையை வேற வெட்டிட்டாருல, ரொம்ப வலிக்குது அவருக்கு. ஸோ உடனே ரத்தம் நிக்கணும் அப்படின்றதுக்காக ஜாம்பிலாம் எரிஞ்சு போன மாதிரி இருக்கு. அந்த நெருப்புல அந்த காயத்தை வச்சிடுறாரு. ஸோ வழியில ரிக்கு கத்துறாரு. ஆனா அந்த நெருப்பு அவரோட காயத்தை அப்படியே க்ளோஸ் பண்ணதுனால ரத்தம் வரல. ஸோ அதுக்கப்புறம் அங்க இருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா CRM ஆளுங்க பிடிச்சிடுறாங்க. ரிக்க திரும்பவும் மாட்டிக்கிறாரு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது நம்ம மிஷான் வந்து அலெக்சாண்ட்ரியால தான் இருப்பாங்க. அங்க ப்ராப்ளம்லாம் போய்கிட்டு இருக்கும். ஏன்னா ரிக்கு காணாம போய் 6 வருஷம் கழிச்சு தான் மிஷான் வந்து கண்டுபிடிக்கவே வருவாங்க. ஆனா இப்ப கதை நடக்கிறது ரிக்கு காணாம போய் 5 வருஷம் தான். ஸோ மிஷான் வந்து அலெக்சாண்ட்ரியால தான் இருக்காங்க. ரிக் இங்க எவ்வளவு தடவை தப்பிச்சாலும் பிடிச்சு போட்டுறாங்க. ஸோ மிஷான் வந்து ரிக்கை தேடி வர அந்த டைம்லைன் வந்து இன்னும் 1 வருஷம் இருக்கு. அந்த 1 வருஷ கேப்ல ரிக் என்னென்ன கஷ்டப்படுறாருன்னு தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ தப்பிக்கிறதுக்காக அவரோட கையவே வெட்டிட்டாரு. ஆனா இருந்தாலும் பிடிச்சிட்டாங்க. ரிக் அப்படியே ரொம்ப சோகமா இருக்காரு. ஸோ ரிக்கு கிட்ட வந்து நிறைய போன் இருக்கு. அதுல வந்து மிஷானும் ஜூடியத்தும் இருக்கிற மாதிரி வரைஞ்சி ரிக்குன்னு போட்டு வச்சிருக்காரு. ஏன்னா தப்பிச்சு போனா அந்தந்த இடத்துல இதை போட்டா கண்டிப்பா மிஷான் பார்ப்பாங்க, வருவாங்க அப்படின்னு அவரு நம்புறாரு. ஸோ ஆல்ரெடி நம்ம ரிக்கு வந்து ஒரு பேக்கை கப்பல்ல தூக்கி போட்டிருப்பாரு. இன்னும் மிஷான் வந்து அதை பார்க்கல. ஆனா இருந்தாலும் இவர்கிட்ட இன்னும் நிறைய போன்ஸ் இருக்கு அதே மாதிரி. ஸோ இங்க இருந்து தப்பிக்க முடியல. அப்படியே சோகமா போறாரு. ஜாம்பியை கொல்ற வேலை தான் இவங்களுக்கு. நம்ம ரிக்கும் அப்படியே கொலை காண்டுல கொன்னுகிட்டே இருக்காரு. மத்தவங்களாம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஆனா இவர் விடாம ஜாம்பிஸை கொன்னுகிட்டே இருக்காரு. அதுக்கப்புறமா ரெஸ்ட் எடுக்கும் போது தான் அங்க ஒரு ஆபீசர் வராரு. ஸோ அந்த ஆபீசர் வந்து ரிக்கு கிட்ட, இங்க பாரு, ஒன்ன மாதிரி ஒருத்தனை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. எவ்வளவு தடவை தப்பிச்சு போற, இங்க பாரு, உனக்கு இங்க ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு.
எங்கள மாதிரி நீயும் சிஆர்எம் உடைய ஒரு சோல்ஜரா ஆகலாம். யூனிஃபார்ம் கூட உன் வீட்ல தான் இருக்கு. நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும் உன் வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ரிக்கு கேட்கற மாதிரியே இல்ல. அவருக்கு இங்க இருந்து தப்பிச்சு போகணும், அவரோட ஃபேமிலி கூட ஜாயின் பண்ணணும், அவ்வளவுதான். சோ வேலையை முடிச்சுட்டு ரிக்கு போகும்பொழுது அங்க ஒரு பொண்ணை பாக்குறாரு. அந்த பொண்ணோட பேரு பெரல். அவங்க நம்ம ரிக்க பார்த்து தேங்க்ஸ் சொல்றாங்க. ரிக்கும் எதுக்காக எனக்கு தேங்க்ஸ் சொல்ற? ஏன்னா நானும் இங்க இருந்து தப்பிக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா உன்னை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டேன் எவ்வளவு தடவை தப்பிச்சாலும் புடிச்சு போட்டுருவாங்க அப்படின்னு. சோ அதனால தான் தேங்க்ஸ் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போறாங்க. சோ ரிக்கும் அப்படியே ஓரமா ஒரு சிட்டிக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அங்கதான் சிஆர்எம் உடைய மக்கள்லாம் வாழ்றாங்க. சோ ரிக்க பாத்துக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒருத்தர் வராரு. அவரோட பேரு எஸ்டபேன். சோ இவரும் ரிக்கு மாதிரியே இந்த சிஆர்எம் கிட்ட மாட்டினவர் தான். ஆக்சுவலா ரிக்கு இவர்கிட்ட தான் கொஞ்சமாவது பேசுவாரு. சோ எஸ்டபேன் என்ன சொல்றாருன்னா, ரிக் இத்தனை வருஷமா இங்க இருந்துட்டு எனக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்துட்டாங்க. நாளைக்கு நான் அந்த சிட்டிக்கு போக போறேன். எனக்குன்னு ஒரு வாழ்க்கை, எனக்குன்னு ஒரு வேலை. இந்த பைப் லைன்லாம் போகும்ல, அதுல எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவரு சொல்றாரு. சோ ரிக்கும் எஸ்டபேனை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனா நம்ம ரிக்குக்கு வெளியே போகணும். ஆனா இதே மாதிரி இங்க இருக்கிற சோல்ஜருக்கு கீழே ஜாம்பியை கொன்னுகிட்டே இருந்தா நம்மளால தப்பிக்க முடியாது. சோ நம்ம அந்த சிட்டிக்கு போகணும், அப்பதான் நம்ம தப்பிக்கிற பிளானை பண்ண முடியும் அப்படின்னு ரிக்கு வந்துட்டு அந்த ஆபீசர் சொன்னார்ல, அதுக்கு ஓகேன்னு சொல்லி இப்போ சிஆர்எம் உடைய ஒரு சோல்ஜரா மாறுறாரு. சோ நம்ம ரிக்குக்கு ஒரு கை வேற கிடையாது, அதனால ஃபேக்கான ஒரு ஹேண்டு, அதுல ஆயுதங்கள்லாம் வருது. சோ ரிக்கும் சோல்ஜர்ஸ்க்கான பிராக்டிஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரிக்கு கூடவே அந்த பெரல்னு ஒரு பொண்ணு இருந்தாங்கல்ல, அவங்களும் சோல்ஜரா ஜாயின் பண்ணிட்டாங்க. சோ இவங்களுக்கு ட்ரைனிங் எல்லாம் போகுது, ஹெலிகாப்டர்லாம் ஓட்ட கத்து தராங்க. சோ நம்ம ரிக்குக்கு எந்த அளவுக்கு அவர் ஃபேமிலி கூட போகணும்னு ஆசை அப்படின்னா, அவரோட கனவுலலாம் மிஷான் மட்டும் தான் வராங்களே. சடனா மிஷான் எரிஞ்சு போன மாதிரிலாம் அவருக்கு கனவுல வருது. அது ஏன் வருது அப்படின்னா, ஒருவேளை மிஷான் கூட நம்மளால சேர முடியாதோ அப்படின்ற பயம் தான் மிஷான் எரியிற மாதிரிலாம் கனவுல ரிஃப்ளெக்ட் ஆகுது. சோ ரிக்கும் பெரலும் பயங்கரமா ட்ரைனிங் பண்றாங்க. அப்பதான் அந்த ஆபீசர் ஒரு விஷயம் சொல்றாரு, நம்ம வாக்கிங் டெட் சீரீஸ்ல வந்துட்டு எப்படி காமன்வெல்த் ஒரு கரப்டடான சிஸ்டமா இருந்ததோ அதே மாதிரி சிஆர்எம்மோ ஒரு கரப்டடான சிஸ்டமா இருக்கு. சோ அதை மாத்த உள்ளுக்குள்ள இருந்தே நம்ம வேலை செய்யணும், அதுக்கு தான் நீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு ஆபீசர் நம்ம ரிக் கிட்டையும் பெரல் கிட்டையும் சொல்றாரு. அதாவது அந்த ஆபீசர் வந்து சிஆர்எம்க்கு எதிராகவே ஒரு பிளானை வச்சிருக்காரு. அதை நம்ம ரிக்கு பெரல் மூலியமா பண்ணலாம்னு நினைக்கிறாரு. இவங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், வேற வழி இல்ல. சோ இந்த சிஆர்எம் வந்து எவ்வளவு கரப்டடா இருக்கு, இவங்க பிடிக்கிற ஆளுங்களை ஏ பின்னு பிரிப்பாங்க. சோ இதை பத்திலாம் டீடைல்டா வந்து வேர்ல்டு பியாண்ட்ன்ற அந்த சீரீஸ்ல தெரியும். பட் இந்த சீரீஸ் முழுக்க முழுக்க நம்ம ரிக்குக்காகவும் மிஷானுக்காகவும். சோ ரிக்கும் பெரலும் ஆபீசர் சொன்னதுக்கு ஓகேன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே ரிக்கோட பிளான் என்ன அப்படின்னா, எப்படியாவது எஸ்கேப் ஆகணும். அதனால என்ன பண்றாருன்னா, அந்த சிஆர்எம் சிட்டி இருக்குல்ல, அந்த சிட்டியோடைய டோட்டல் மேப்பே அவருக்கு கிடைக்குது. வாட்டர் லைன் எல்லாம் பாக்குறாரு. சோ ஒரு வழியா நம்ம ரிக்கும் பெரலும் அவ்வளவுதான் சோல்ஜர்ஸ் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்து சிட்டிக்குள்ள அனுப்பிடுறாங்க. சோ முத வேலையா ரிக்கு எஸ்டபேனை பாக்குறாரு. அவர் வாட்டர் லைன்ல தானே வேலை செய்யறாரு. இந்த ட்ரைனேஜ் வழியா நான் எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறேன், வெளியே போக முடியுமான்னு கேட்க எஸ்டபேனும் கண்டிப்பா தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி பிளானையே சொல்றாரு. சோ ரிக்கும் அவரோட எஸ்கேப் பிளான ஆரம்பிக்கிறாரு. இவர் இறந்து போன மாதிரியே ஒரு டெட் பாடியை பக்காவா ரெடி பண்ணிட்டு ட்ரைனேஜ் வழியா எஸ்கேப் ஆகி போகலான்னு போது ஒரு குட்டி பொண்ணு ஜாம்பி கிட்ட மாட்டிக்கிறா. நம்ம ஆள் தான் நல்லவராச்சே, போயிட்டு அந்த பொண்ணை காப்பாத்தலாம் நினைக்கும் போது அங்க பெரல் வந்துடுறாங்க. நீ தப்பிக்க ட்ரை பண்ணது எல்லாத்தையும் நான் பார்த்தேன், சொல்றது கேளு, தப்பிக்காத அப்படின்னு சொல்ல நம்ம ரிக்கும் முடியாது, நான் எஸ்கேப் ஆக தான் போறேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் பெரல் ஒரு விஷயத்த சொல்றாங்க. அந்த ஆபீசருக்கு உன்னை பத்தின எல்லா விஷயமும் தெரியும், உன்னோட கும்பல்லாம் எங்க இருக்காங்கன்னு தெரியும்னு சொல்ல ரிக்கு ஷாக் ஆகுறாரு. நேரா அந்த ஆபீசரை மீட் பண்ணி கழுத்துல கத்திய வச்சு என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்க, ரிக்கு வந்து மூணாவது தடவை தப்பிக்கும் பொழுது மிஷானுக்காக ஏதோ ஒன்றத்தை எழுதி பாட்டில்ல போட்டு தூக்கி போட்டிருப்பார்ல, அதை இந்த ஆபீசர் தான் எடுத்து படிச்சிருப்பாரு. சோ மிஷானோட பேர் இவருக்கு தெரியும். உன்னை எங்க இருந்து முதல்ல கூட்டிட்டு வந்தோமோ கண்டிப்பா அந்த இடத்துக்கு பக்கத்துல தான் உன் குரூப்பே இருக்கணும். மிஷான்ன்ற பேரும் நிறைய பேருக்குலாம் இருக்காது. சோ அதனால அழகா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ரிக்கு கடுப்பாகிறாரு, சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அந்த ஆபீசரும் ஒரு விஷயம் சொல்றாரு, சிஆர்எம் மோசமான விஷயங்களை பண்றாங்க, நிறைய சிட்டிஸ்க்கு போயிட்டு பாம்லாம் போடுறாங்க, மக்களை கொல்றாங்க. இதெல்லாம் தாண்டி என் ஒய்ஃப் சாகிறதுக்கு நானே காரணமாயிட்டேன், எல்லாத்துக்கும் காரணம் சிஆர்எம் தான், அவங்கள காலி பண்ணணும், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுன்னு ரிக்கிட்ட கேட்க ரிக்கும் சரி ஓகேன்னு சொல்லிடுறாரு. சோ தொடர்ந்து ஆபீசர் கூட எல்லா வேலையும் ரிக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி ஹெலிகாப்டர்ல போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கேங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவுதான் ஆபீசர் காலி, ஹெலிகாப்டர் கிராஷ் ஆகுது. ரிக்கு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. அட்டாக் பண்ண கேங்ல இருந்து ஒருத்தர் ரிக்கு கூட சண்டை போட ரிக்கும் பதிலுக்கு சண்டை போடுறாரு, முடியல. சோ அப்ப அந்த கேங்கோட பர்சன் ரிக்கோட முகத்தை பாக்குறாரு, மாஸ்க கழட்டி அப்படியே ஷாக் ஆகுறாரு. யாரான்னு பார்த்தா அது நம்ம மிஷானு. ரிக்கும் மிஷானை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. இப்ப கதை அப்படியே மிஷான் கிட்ட போகுது. மிஷானு நம்ம ரிக்கோடைய அந்த போனை பார்த்துட்டு ரிக்கு உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ரெண்டு பேரை காப்பாத்துவாங்கல்ல, அவங்க ஒரு குரூப் வச்சிருக்காங்க. அந்த குரூப் கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்கறாங்க, இந்த மாதிரி குதிரை வேணும், தேவையான பொருள்லாம் வேணும் அப்படின்னு. அந்த குரூப்லயே நேட் அப்படின்னு குட்டியா ஒருத்தர் இருக்காரு. அவரு நம்ம மிஷானுக்கு செம்ம சப்போர்ட், ஏன்னா அவங்க ஆளுங்க ரெண்டு பேரை காப்பாத்திருக்காங்கல்ல. சோ அதனால மிஷானுக்கு புதுசா ஒரு வேற லெவல்ல ட்ரெஸ்லாம் தச்சு கொடுத்து ஒரு குதிரையும் கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. மிஷானும் ரிக்க தேடி பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஆனா போற வழியில நிறைய ஜாம்பிஸ் இருக்கு. அதுல ஒரு ஜாம்பி பெட்ரோல் கேன் எல்லாம் தூக்கிட்டு வருது. அது மேல நெருப்பு பட்டு அப்படியே வெடிச்சு
செதற நம்ம மிஷான் கீழே விழுந்துடுறாங்க. எல்லா ஜாம்பியும் மிஷானை அட்டாக் பண்ண வரும்போது கரெக்டா நம்ம மிஷான் காப்பாத்தினாங்களா அந்த 2 பேரு, அவங்களுடைய குரூப்பே மிஷானுக்காக ஹெல்ப் பண்றதுக்கு வராங்க. அவங்க இருந்த ஜாம்பிஸ் எல்லாம் வேற டைரக்ஷன்ல திருப்பி விட்டு நம்ம மிஷான் ரிக்கு கூட சேர்றதுக்கு இவங்க ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ எல்லாருமே தொடர்ந்து போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு சிஆர்எம் உடைய ஒரு ஹெலிகாப்டர் வருது. அது இவங்க மேல ஸ்மோக் குண்ட போட நிறைய ஜாம்பிஸ் சவுண்ட் கேட்டு அந்த இடத்துக்கு வந்து நம்ம மிஷானையும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆட்களையும் அட்டாக் பண்ண எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. கடைசியா உயிரோடு இருக்கிறது மிஷானும் நேட்ன்றவரும் தான். ஸோ மிஷானும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் வரணுன்ற அவசியம் கிடையாது, நமக்கு ஹெல்ப் பண்ண வந்து இப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஸோ அந்த நேட் என்ன சொல்றாருன்னா, நம்ம கிட்ட சில ராக்கெட் லான்ச்சர்ஸ்லாம் இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு போகணும். முன்னாடி நிறைய பேர் இருந்தோம், ஆளுக்கு ஒன்று தூக்கிட்டு வந்தோம், இப்போ நம்ம எல்லாத்தையுமே தூக்கிட்டு போக முடியாது, ஒரு தள்ளு வண்டி வேணும்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு வண்டியை உசார் பண்ணி அதை ஜாம்பி மேலே கட்டி விட்டு ஜாம்பியை இழுக்க வைக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து இவங்க 2 பேரும் ரிக்கை தேடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம மிஷானுக்கு மனசெல்லாம் ஒரு மாறி இருக்கு, கண்டிப்பா ரிக் உயிரோட இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நேட்டு வந்து ஏன் இப்படி சொல்ற, அவர் உயிரோட தான் இருப்பாரு. இல்ல நேட்டு, உனக்கு ரிக்கை பத்தி தெரியாது, அவர் ரொம்ப ரொம்ப திறமசாலி, யாரா இருந்தாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அதுல இருந்து எஸ்கேப் ஆகி அவரோட ஃபேமிலியான எங்களை தேடி வந்திருப்பாரு. ஆனா இத்தனை வருஷம் ஆகியும் வரல அப்படின்னா ரிக் இறந்து தான் போயிருக்கணும் அப்படின்னு சொல்ல நேட்டும், எனக்கு ரிக்கை பத்தி தெரியாது, ஆனா உனக்கு நல்லா தெரியும்ல, நீயே சொல்ற அவரு ரொம்ப திறமசாலி அப்படின்னு. நீ சொல்ற மாதிரி ரிக் இறந்து போயிருக்கலாம், வாய்ப்பு கிடையாது, மேபி அவரால் வர முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கலாம், நம்ம போயிட்டு காப்பாத்தலாம் அப்படின்னு நேட் சொல்றாரு. நம்ம மிஷானுக்கும் ஒரு நம்பிக்கை வருது. ஸோ இவங்க தொடர்ந்து போய்கிட்டு இருக்கும்போது ஆல்ரெடி ஒரு ஹெலிகாப்டர் வந்து இவங்க மேல ஸ்மோக் குண்டு போட்டுச்சுல, அதே மாதிரி ஹெலிகாப்டர் ஒன்று வருது. கண்டிப்பா இவங்க தான் நம்ம க்ரூவை காலி பண்ணுது அப்படின்னு சொல்லி நேட்டு கடுப்பாகிறாரு. மிஷானும் அவங்க எல்லாரையும் போட்டு தரலாம் அப்படின்னு இவங்க கிட்ட இருக்கிற ராக்கெட் லான்ச்சரை வச்சு அந்த ஹெலிகாப்டரை காலி பண்றாங்க. ஸோ அந்த ஹெலிகாப்டர் கீழே கிராஷ் ஆகுது. வர எல்லாரையுமே செம்ம அடி அடிக்கிறாங்க. அதுவும் மிஷான் போயிட்டு ஒவ்வொரு சோல்ஜரா பிடிச்சி அவங்க மாஸ்கை ரிமூவ் பண்ணி அவங்க முகத்தை பார்த்து அப்படியே கழுத்தறுத்து கொள்றாங்க. அப்படிதான் கடைசியா ஒரு சோல்ஜர் அவங்கள போட்டு தரலான்னு மாஸ்கை ரிமூவ் பண்ணா அது நம்ம ரிக்கு பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ரிக்கா ஒரு பொண்ணு ஜூடியத்தை பத்தி கேட்க எல்லாருமே நல்லா இருக்காங்க, உங்களை தான் ரொம்ப மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்ல ஒரு வழியா ரிக்கும் மிஷானும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க. இதை அந்த நேட்டும் பாக்குறாரு. நான் சொன்னல நீங்க சேர்ந்துட்டீங்க பாரு அப்படின்னு பேசும்போது பின்னாடி இருந்து ஒரு சோல்ஜர் உயிரோட இருக்காரு. அவரு நேட்டை ஷூட் பண்ண நம்ம ரிக்கு உடனே அந்த சோல்ஜரை போட்டு தள்ளுறாரு. இப்ப நேட்டு இறந்து போனதை நினைச்சு நம்ம மிஷான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ மிஷானும் வாங்க நம்ம இங்க இருந்து போலாம் அப்படின்னு கூப்பிட ரிக் சொல்றாரு, நீ நினைக்கிறத விடவே பெரிய ப்ராப்ளத்துல நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன், இப்ப நீயும் மாட்டிக்கிட்ட, கண்டிப்பா ஆளுங்க வந்துருவாங்க, நான் சொல்றத மட்டும் பண்ணு, இங்க நடந்ததுக்கும் உனக்கும் சம்பந்தம் கிடையாது, நீ ஒரு கேட்டகரி பி ஆளு அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா ரொம்ப தைரியசாலிங்க, பி அப்படின்றவங்க ரொம்பவே பயந்தாங்கோலிங்க, வாழ்ற வாழ்க்கையை ரொம்ப கஷ்டப்படுறவங்கன்னு அர்த்தம். ஏன்னா பியா இருந்தா மட்டும்தான் சிஆர்எம்ல சிட்டிசன்ஷிப் கிடைக்கும், கேட்டகரி ஏ ஆளுங்களெல்லாம் அசால்ட்டா போட்டு தள்ளிடுவாங்க. ஸோ மிஷானுக்கு இருக்கிற தைரியத்துக்கு அவங்கலாம் கேட்டகரி ஏ தான், நம்ம ரிக்கும் கேட்டகரி ஏ தான், ஆனா அவரை ஏன் போட்டு தள்ள அப்படின்னா அந்த ஆஃபீஸர் நம்ம ரிக்கையும் பேரோலையும் வச்சு ஒரு பிளான பண்ணிருக்காரு. அதுக்காக தான் கேட்டகரி ஏல இருந்தாலும் நம்ம ரிக்கும் பேரோலும் இப்ப சிட்டிசன்ஷிப் வாங்கி ஒரு சோல்ஜரா இருக்காங்க. ஸோ நம்ம ரிக்கு மிஷானை கன் பாயிண்ட்ல பிடிச்சி கொண்டு போறாரு சிஆர்எம்க்கு. இவங்க கேட்டகரி பின்றதுனால இவங்களுக்கு ஈஸியா சிட்டிசன்ஷிப் கிடைச்சிரும். ஆனா அது வரைக்கும் நம்ம ரிக்கு வந்த போது ஜாம்பி எல்லாம் கொன்னார்ல, அந்த வேலையை கொடுக்குறாங்க. அதோட இவங்களால சிட்டிக்குள்ளேயும் போக முடியும். ஸோ மிஷானும் சிட்டிக்குள்ள போறாங்க. அப்படியே ஒரு சோல்ஜர் வந்து மிஷானை பிடிக்கிறாங்க. யாரான்னு பார்த்தா நம்ம ரிக்கு தான். 2 பேரும் இப்பதான் தனியா பேசிக்கிறாங்க. ஸோ அவதான் மிஷானும் நம்ம ரிக்கோட கையை பார்த்தா கை கட்டாகி இருக்கு, என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது உங்களை பார்க்கணும்னு நான் எவ்வளவு தடவை தப்பிச்சேன் தெரியுமா, என் கையை கூட வெட்டி தப்பிச்சேன், ஆனா இவங்க விடவே இல்லை, நம்ம நினைச்சதை விடவே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க, நீ ஒன்றும் கவலைப்படாது, இப்போ உன் கூட நான் இருக்கேன், நம்ம இங்க இருந்து தப்பிக்கலான்னு மிஷான் தைரியம் கொடுக்குறாங்க. ஸோ அப்புறம் ரிக் அவரோட ரூமுக்கு வராரு. பார்த்தா அங்க அந்த ஸ்கேவஞ்சர்ஸ் உடைய லீடர் லேடி ஆனி இருக்காங்க. என்னப்பா ரிக்கு, ஒரு வழியா உன் ஒய்ஃப் கூட சேர்ந்துட்ட போலயே, சோல்ஜர்ஸ்லாம் இறந்து போனதுக்கு காரணம் மிஷான் தானே எனக்கு தெரியும், ஆனா நீ பிளேட்டையே மாத்தி விட்டுட்ட, இங்க பாரு இந்த விஷயத்த நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நீயும் மிஷானும் ஒன்னா இங்கேயே இருங்க, ஆனா இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும்னு ட்ரை பண்ணீங்க, உன்னுடைய மற்ற ஆளுங்களாம் எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும், போயிட்டு மொத்தமா அவங்கள செதைச்சிருவோம் அப்படின்னு இவங்க மிரட்டுறாங்க. ஸோ நம்ம மிஷான் வந்து கேட்டகரி ஏ ஆளு, அவங்கள கண்டிப்பா சாகடிப்பாங்க. ஆனா கேட்டகரி பின்னு எல்லாரும் நம்பினதுக்கான ரீசன் என்னன்னா, பேரோல் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட நம்ம ரிக் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த மாதிரி நாங்க ஹெலிகாப்டர்ல போகும்பொழுது ஒரு கும்பல் எங்களை அட்டாக் பண்ணிச்சு, எல்லாரும் இறந்து போயிட்டாங்க, நானும் செத்துருப்பேன், அவ இவங்க தான் என்ன காப்பாத்தினது அப்படின்னு ரிக் சொல்றாரு. மிஷானும் அவங்க உண்மையான பேர்ல இல்லாம ஃபேக்கான ஒரு பேர்ல தான் உள்ளேயே வந்திருக்காங்க. சரி, ரிக்கோட உயிரையே காப்பாத்திருக்கா, அதனால இவள கேட்டகரி பின்னு பொய் சொல்லுவோன்னு பேரோலும் பொய் சொல்லியிருக்காங்க. அதனால தான் இப்ப மிஷான் இங்க இருக்காங்களே. ஸோ மிஷானுக்கு அங்க இருக்கிற ஜாம்பிஸ் எல்லாம் கொல்றது தான் வேலை. அங்க இருக்கிற ஜாம்பியை ரொம்ப ஈஸியா கொல்றாங்க. ஏன்னா கேட்டகரி பி ஆளுங்கலாம் ஜாம்பியை எதிர்த்து அவ்வளவா சண்டை போட தெரியாதவங்க. ஸோ அவங்க சண்டை போடணும், ட்ரெயின் ஆகணும் தான் இந்த மாதிரிலாம் பண்றாங்க. ஆனா நம்ம மிஷான் அழகா கொள்றாங்க. ஸோ நம்ம ரிக்கோ அந்த பேரோல்ன்ற லேடியும் வந்துகிட்டு இருக்கும்போது அப்ப கமாண்டர் வராரு. அவரு பேரோலை மட்டும் தனியா கூட்டிட்டு போறாரு. ஸோ அப்புறம் திரும்ப நம்ம பேரோல் நம்ம ரிக்கை வந்து மீட் பண்ணி எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ல ரிக்கோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதோட நீ ஒரு பொண்ணை வந்து கேட்டகரி பியா
பொறுமையா பண்ண சொன்னல, அந்த பொண்ணு சீக்கிரமா நம்ம சொன்னதுக்கெல்லாம் ஓகே சொன்னாதான் இங்க சேர்த்துக்க முடியுமே, இல்லனா அந்த பொண்ணை போட்டு தள்ளிடுவாங்க பாத்துக்கோ அப்படின்னு பேரல் சொல்ல நம்ம ரிக்கும் பிளான் போடுறாரு தப்பிக்கிறதுக்கான வழி. சோ பக்காவா ரூட்டை செட் பண்ணிட்டு அதை மிஷான் கிட்டையும் நைஸா கொடுக்குறாரு. நடந்து போகும்போது அப்படியே பேப்பரை பாஸ் பண்றாரு. அதை பார்த்து நம்ம மிஷானும் பிளானை புரிஞ்சுக்கிட்டு தப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க நைட் டைம்ல. சோ நம்ம மிஷானும் ரிக்கு சொன்னபடியே அப்படியே பிளான் படி கரெக்டான ரூட்ல போறாங்க. ஒரு வழியா தண்ணி கிட்ட வந்துட்டாங்க. போட்ல எஸ்கேப் ஆகி போகணும். ஆனா அங்க பார்த்தா ரிக்க காணோம். ஒரே ஒரு லெட்டர் மட்டும் இருக்கு. என்னடான்னு படிச்சா இப்பதான் ரிக்கே சொல்றாரு, தப்பிச்சு போக போறது நீ மட்டும் தான். ஏன்னா இங்க இருக்கிறவங்களுக்கு நம்ம அலெக்சாண்ட்ரியா எங்க இருக்குன்ற விஷயம் தெரியும். ஒருவேளை நம்ம தப்பிச்சிட்டோம்னா மொத்தமா வந்து எல்லாரையும் அழிச்சிருவாங்க. சோ அதனால மிஷான் நீ மட்டும் தப்பிச்சு போ, அட்லீஸ்ட் நம்ம பசங்களுக்கு அம்மாவாவது கூட இருக்கட்டும் அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ அதை கேட்டு மிஷான் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா தப்பிக்கவே முடியாத ஒரு இடத்துல ரிக் மாட்டிக்கிட்டாரு. அவரை காப்பாத்த வந்தும் நம்மளால காப்பாற்ற முடியலன்னு கஷ்டப்படுறாங்க. சோ அடுத்த நாள் ஆகுது. ரிக் வந்து அந்த ஸ்கேவஞ்சர்ஸ் லேடி இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போயிட்டு விஷயத்த சொல்றாரு. இந்த மாதிரி இந்த சிஆர்எம்ல நீ பெரிய பதவியில இருக்க, நீ என்ன பண்ற, மிஷானை நான் எஸ்கேப் ஆக வச்சுட்டேன். சோ அதனால மிஷானை மட்டும் தப்பிக்க விட்டுரு, அவ சந்தோஷமா இருக்கட்டும், நீங்க சொன்ன மாதிரி நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு ரிக் சொல்ல அந்த ஸ்கேவஞ்சர் லேடிக்கும் சந்தோஷம் தான் ஓகேன்னு சொல்றாங்க. சோ அப்புறம் ரிக் போறாரு. பார்த்தா மிஷான் இன்னும் தப்பிக்கவே இல்ல. அவங்க நின்னுக்கிட்டு ஜாம்பிய கொடூரமா கொன்னுகிட்டு இருக்காங்க. சோ ரிக்கும் மிஷானை தனியா கூட்டிட்டு போயிட்டு இங்க பாரு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஒழுங்கா எஸ்கேப் ஆகி போக வேண்டியதானே அப்படின்னு கத்துறாரு பயங்கரமா. மிஷான் ஆனா பதிலுக்கு எதுவும் பேசாம ரிக்கு மேல செம்ம காண்ட்ல இருக்காங்க. ஏன்னா கூட சேர்ந்து தப்பிக்காம இவன் இங்கேயே இருக்கானே அப்படின்னு. சோ அப்புறம் மிஷான் கோச்சிக்கிட்டு அப்படியே நடந்து வராங்க. பார்த்தா ஒரு பையன் டிவி செல்போன் இதெல்லாம் நம்ம எந்த முகம் வேணுமோ அந்த முகத்தெல்லாம் வரைஞ்சு கொடுப்பாரு. சோ அந்த பையன்கிட்ட போயிட்டு நீ தான் ரிக்குக்கு என்னோட முகமும் ஜூடியத்தோட முகமும் வரைஞ்சு கொடுத்தியா அப்படின்னு கேட்க, ஆமா ஆமா நான் தான் வரைஞ்சு கொடுத்தனே, அதுவும் ஒரு தடவை இல்ல 2 தடவை இல்ல, அவரு கேட்டுக்கிட்டே இருப்பாரு, நான் வரைஞ்சு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அவரு உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றாரு தெரியுமா, இங்கிருந்து தப்பிக்கணும்னு எவ்வளவோ கஷ்டப்பட்டாரு, அவரால் முடியல, வாழ்க்கையே உடஞ்சி போன மாதிரி உட்காந்துக்கிட்டு இருப்பாரு, நான் வரைஞ்சு கொடுக்குற உங்க முகத்தை பார்த்து தான் அவர் சந்தோஷப்படுவாரு அப்படின்னு சொல்ல நம்ம மிஷானும் புரிஞ்சுக்கிறாங்க. ரிக்கு தப்பிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்காரு, முடியல. சோ ரிக்கை நம்ம காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. சோ இப்போ நம்ம ரிக்கை விடவே அந்த பேரல்ன்ற லேடி ப்ரமோஷன் வாங்கி கொஞ்சம் ஹையர் பொசிஷன்ல இருக்காங்க. அவங்க நம்ம மிஷான் கிட்ட வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீ ரொம்ப தைரியமான ஆளா இருக்க, உனக்காக நான் பொய்லாம் சொல்லியிருக்கேன், பேசாம நீயும் சோல்ஜரா சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்ல மிஷானும் ஓகேன்னு சொல்ல இப்போ இவங்களும் சோல்ஜரா ஆகுறாங்க. ஆனா அந்த பேரல் லேடி இருக்காங்கல்ல, அவங்க வந்து கொஞ்சம் அதிகாரமா இருக்காங்க. அவங்க மிஷான் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீ ஜாம்பிஸை கொல்லக்கூடாது, பின்னாடியே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம ரிக்கு மற்றவங்களாம் ஜாம்பி கூட சண்டை போட்டு அந்த இடத்த கிளியர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த பேரலால ஜாம்பியை அட்ராக்ட் பண்ற சவுண்ட் போடுற மாதிரியான ஒரு பாம் மிஷின், அந்த மிஷினை தள்ள முடியல. உடனே நம்ம மிஷானு அந்த மிஷினை தள்ளிக்கிட்டு அப்படியே வேகமா முன்னாடி போறாங்க. இதனால அந்த பேரல் செமையா கடுப்பாக்குறாங்க. நம்ம ரிக்கும் வந்து மிஷான் கூட சேர்ந்து அதை கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு போக அந்த மிஷின்ல இருந்து சவுண்ட் கேக்குது. எல்லா ஜாம்பிஸும் அந்த இடத்துக்கு வருது. இவங்க ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்படியே பயங்கரமா பாம் வெடிச்சு அங்க இருக்கிற ஜாம்பி எல்லாம் காலி ஆகுது. மிஷானும் நம்ம ரிக்கிட்ட ப்ளீஸ் ரிக் இங்க இருந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்னு சொல்ல, இங்க பாரு நான் நிறைய தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், நம்மளால இங்க இருந்து தப்பிக்க முடியாது, பட் நீ தப்பிக்கிறதுக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு அவரு சொல்றாரு. சோ அதுக்கப்புறமா அங்க இன்னும் நிறைய ஜாம்பிஸ் வருது. அது கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பேரல் இருக்காங்களே, அவங்க மிஷான் மேல காண்டாகிறாங்க. ஏன்னா நம்ம கொடுத்த ஆர்டரை மீறி அந்த பொண்ணு போயிருக்கா, ஜாம்பியை கொல்றாளே அப்படின்னு. அதனால மிஷானை போட்டு தள்ளணும் அப்படின்னு அவங்க ட்ரை பண்றாங்க. இதை ரிக்கு புரிஞ்சுக்கிட்டு குறுக்க வந்து ஏய் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேஷுவலா கேட்கற மாதிரி அந்த விஷயத்தை தடுக்கிறாரு. ஸோ அந்த மிஷின் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ரிக்கு கிட்ட பேரல் பயங்கரமா புலம்புறாங்க, எனக்கு அந்த பொண்ணை சுத்தமா பிடிக்கவே இல்லை அப்படின்னு. அதோட ஸ்கேவஞ்சர் லேடி இருக்காங்கல்ல, அவங்க மிஷனை பார்த்துட்டு என்னமோ தப்பிச்சிட்டான்னு சொன்ன அப்படின்னு கேட்க, அவ திரும்ப வந்துட்டா ஆனா கண்டிப்பா போயிடுவா அப்படின்னு சொல்லி வேகமா மிஷான் கிட்ட வராரு. மிஷானோ அது அந்த ஸ்கேவஞ்சர்ஸோட லீடர் லேடி தானே, அவ இங்க என்ன பண்றா அப்படின்னு கேட்க, மிஷான் சொன்னா புரிஞ்சுக்கோ, இங்க நடக்கிறது எதுவுமே உனக்கு தெரியாது புரியாது, இங்க இருந்து என்னால தான் தப்பிக்க முடியல, ஆனா உன்னால முடியும், நான் ஹெல்ப் பண்றனாலும் வேணான்னு சொல்ற, என்ன பண்ணுவேன்லாம் தெரியாது, உன்னை பேஸுக்கு கொண்டு போய் விடுவாங்க, அதுக்கப்புறமா சேம் பிளான் நீ தப்பிச்சு போ அப்படின்னு ஒரு சொல்றாரு. ஸோ அதே மாதிரி ஹெலிகாப்டர்ல மிஷானு மற்றவங்களெல்லாம் கூட்டிட்டு போய்கிட்டே இருக்கும்போது நடு வானத்துல இருந்து மிஷான் என்ன பண்றாங்கன்னா, ஹெலிகாப்டர் திறந்து ரிக்க பிடிச்சிக்கிட்டு அப்படியே வெளியே குதிச்சிடுறாங்க. நல்ல வேலை ஹெலிகாப்டர் அந்த டைம்ல தண்ணிக்கு மேல பறந்ததுனால இவங்க கடல்ல விழுந்து அப்படியே நீச்சல் அடிச்சு ஒரு சேஃபான இடத்துக்கு வராங்க. ஸோ அவங்க இருக்கிறது ஒரு பெரிய சயின்ஸ் லெபார்டரி, அங்கேயே வீடு மாதிரிலாம் இருக்கு. ஸோ அந்த இடத்துல எலக்ட்ரிசிட்டி ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கு. மிஷான் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அப்போ நம்ம ரிக்கு மிஷனுடைய முதுகுக்கு பின்னாடி எக்ஸ் மார்க் இருக்கிறத பாக்குறாரு. ஆனா அதுவும் கேட்டுக்கல. ரிக்கோடைய அந்த யூனிஃபார்ம்லயே ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி இருக்கும், அதுல இருக்கிற பட்டனை பிரஸ் பண்ணா இவங்க லொகேஷன் சிஆர்எம்க்கு தெரிய வந்து ஹெலிகாப்டர்ல ஆளுங்க வந்து காப்பாத்துவாங்க. ஸோ ரிக் அதை தேடிக்கிட்டு இருக்காரு. உடனே மிஷானும் இதை தானே நீ தேடுற, இப்ப கூட என் கூட வரணும்னு உனக்கு சுத்தமா தோணவே இல்லைல்ல அப்படின்னு அவங்க கேட்க, ரிக்கும் நீ என்ன பைத்தியமா, நான் உங்ககிட்ட எவ்வளவு தடவை சொல்றது,
பண்றது? இங்க இருந்து நம்ம தப்பிச்சு வந்துட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான், அலெக்சாண்ட்ரியாவை அழிச்சிருவாங்க. அலெக்சாண்ட்ரியா எங்க இருக்கு அப்படின்னா அந்த ஸ்கேவெஞ்சர் லேடி போட்டு கொடுத்துருவா. நீ வேற தேவையில்லாம ஹெலிகாப்டர்ல என்னையும் பிடிச்சி இழுத்து போட்டுட்ட, ஹெலிகாப்டர்ல இருந்தவங்க கண்டிப்பா பாத்துருப்பாங்கன்னு பேசிக்கிட்டே வெளியே பார்த்தா இவங்க வந்த ஹெலிகாப்டர் பக்கத்துல இருக்கிற ஒரு பில்டிங்ல சொருகி இருக்கு. எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. சோ மிஷானும் பாத்தியா இது ஒரு ஆக்சிடென்ட், இந்த ஆக்சிடென்ட்ல நம்ம 2 பேரும் இறந்து போயிட்டோம், இப்போ நம்ம தப்பிக்கலாம் வான்னு சொன்னாலும் ரிக்கு முடியவே முடியாதுன்னு சொல்றாரு. சோ உடனே மிஷானும் நம்ம ரிக்க எமோஷனலா அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்கன்னா, சரி ரிக் நீ வர தேவையில்லை, நான் மட்டும் போறேன், ஆனா நீ என்ன பண்ற, ஒரு லெட்டர் எழுது நம்ம பசங்களுக்காக, ஏன்னா நான் உன்னை காப்பாத்த ட்ரை பண்ண, உனக்கு தான் பசங்க கிட்ட வரதுக்கு விருப்பம் இல்லைன்னு நீயே உன் கைப்பட எழுதுன்னு சொல்ல ரிக்கும் ஒரு நிமிஷம் இரு, என்னது பசங்க கிட்டயா, ஓ உங்ககிட்ட நான் சொல்லவே இல்லைல்ல, அந்த இன்சிடென்ட் நடந்து நீ காணாம போயிட்டல, அப்ப நான் பிரெக்னெண்டா தான் இருந்தேன், நமக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் பேரு ஆர்ஜே, ரிக் ஜூனியர். இதை கேட்ட ரிக்கு சரி சரி சீக்கிரம் நீ அந்த ரிமோட் கண்ட்ரோலை கொடு, நான் உங்களுக்கு தகவல் சொல்றேன் அப்படின்னு சொல்ல மிஷான் இன்னும் பயங்கர கடுப்பாகிறாங்க. உன்னை கண்டுபிடிச்சி சீக்கிரமா நம்ம பசங்க கிட்ட போலான்னு நினைச்சேன், ஆனா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நான் தேடி வந்த ரிக்கே நீ கிடையாது அப்படின்னு மிஷான் மட்டும் அங்க இருந்து கிளம்புறாங்க. நம்ம ரிக்குக்கும் மிஷான் கூட போகணும்னு தான் தோணுது. அவர் ஏன் இவ்வளவு யோசிக்கிறாரு அப்படின்னா, இப்ப இவங்க தப்பிச்சு வந்துட்டாங்க, அலெக்சாண்ட்ரியால உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லைனா கூட என்னைக்காவது ஒரு நாள் இந்த சிஆர்எம் அலெக்சாண்ட்ரியாவுக்கு வரதான் போறாங்க. அப்ப அவங்களால சமாளிக்கவே முடியாது, ஏன்னா சிஆர்எம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான. சோ ரிக் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த ஆபீசர் சொன்ன மாதிரியே சிஆர்எம் குள்ளவே இருந்து அந்த சிஆர்எம் சரி பண்ணிட்டா அதுக்கப்புறம் இவரு அலெக்சாண்ட்ரியாவுக்கு வந்தா கூட எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறாரு. ஆனா மிஷான் புரிஞ்சுக்காம போய்கிட்டே இருக்காங்க. சரின்னு மிஷானை சமாதானப்படுத்த இவரும் பின்னாடி போறாரு. அப்ப சிஆர்எம் சேர்ந்த ஒரு ஹெலிகாப்டர் ஒன்று வருது. அது இங்க வந்து இன்னொரு சிஆர்எம் ஹெலிகாப்டர் கிராஷ் ஆகி மாட்டிக்கிட்டு இருக்குல்ல, அதுல யாராவது உயிரோட இருப்பாங்களா, காப்பாத்துவாங்களா அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய மிசைலை விட்டு மொத்தமா காலி பண்றாங்க. இவங்க இருக்கிற பில்டிங் எல்லாமே ஷேக் ஆக ஆரம்பிக்குது. இவங்க வேகமா தப்பிச்சு போகணும். 2 பேருமே ஒருத்தர் முறைச்சிக்கிட்டே ஜாம்பி எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ ஒரு இடத்துக்கு போகும்பொழுது மேலே இருந்து லைட்ஸ் எல்லாம் நம்ம மிஷான் காலில் விழுந்து அவங்களால எழுந்துக்க முடியல. உடனே ஜாம்பிஸ்லாம் வந்து அட்டாக் பண்ணுது. நல்ல வேளையா கையில் ஒரு கம்பி வச்சிருக்காங்க, அதை வச்சு தடுக்க ட்ரை பண்ணுறாங்க. உடனே ரிக்கும் கத்தியை கொடுக்க அந்த ஜாம்பியை காலி பண்ணி ரிக் அப்புறம் மிஷானை காப்பாற்றி அங்கேருந்து சேஃபான இடத்துக்கு போகிறாங்க. ஸோ அப்போ தான் நம்ம ரிக்கு மிஷான் கிட்ட அந்த பின்னாடி இருக்கிற எக்ஸ் மார்க்கை பற்றி கேட்குறாங்க. அவங்களும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டை நம்பி உள்ளே விட்டேன், அவள் பசங்களெல்லாம் கடத்தி கொண்டு போயிட்டா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் பொழுதே எனக்கும் டெரிலுக்கும் இந்த மாதிரி எக்ஸ் மார்க்கெல்லாம் போட்டு விட்டா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஸ்டில் ரிக் இப்போவும் சிஆர்எம்க்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மிஷானும் கடைசியா ஒரு தடவை ட்ரை பண்றாங்க, இங்க பாரு என் கூட வா, நம்ம பசங்க கூட சேர்ந்து நம்ம சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்ல ரிக் இப்பதான் ஒரு உண்மையவே சொல்றாரு. செல்போன்ல வந்து நம்ம மிஷானையும் ஜூடியத்தையும் மட்டும் தான் வரைஞ்சிருப்பாரு, காரல வரையவே இல்லை. ஏன்னா காரல் அவரோட மைண்ட்லயே இல்லை, எல்லாத்தையும் மறந்துட்டாரு. ஸோ அதே மாதிரி தான் மிஷானும் கனவுல மிஷான் கூட பார்த்துக்கிட்டே இருந்தாரு. திடீர்னு குற்ற உணர்ச்சினால மிஷானும் எரிஞ்சு மிஷானோட முகமும் மறக்கிற நிலைமைக்கு போகும்போது தான் மிஷானே தேடி வந்துட்டாங்க. இதை புரிஞ்சுக்கிற மிஷான் என்ன பண்றாங்கன்னா, ஒரு மொபைல் போனை காட்டுறாங்க, அதுல காரோடைய முகம் வரைஞ்சிருக்கு. அந்த டிராயிங் பண்ற பர்சன் கிட்ட இருந்து நம்ம மிஷான் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அதை பார்த்த உடனே நம்ம ரிக்குக்கும் அவருடைய பையன் காரோடைய ஞாபகம் வருது. ஸோ மிஷானும் பதிலுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாங்க, இப்ப நான் இல்ல, இங்க காரல் இருக்கான், அவன் உங்ககிட்ட என்ன சொல்லுவான் அப்படின்னு கேட்க ரிக்கும் மனசு மாறுறாரு. சரி வா இங்க இருந்து போலான்னு சும்மா அந்த சோல்ஜர் ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போட்டு சீனா வெளியே வந்து மிஷானும் நம்ம ரிக்கும் அங்க இருக்கிற ஜாம்பி எல்லாம் அடிச்சு தள்ளி வெளியே வந்து ஒரு கார் எடுத்துக்கிறாங்க. அந்த கார்லயே நிறைய பெட்ரோல்லாம் இருக்கு. ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணி அலெக்சாண்ட்ரியாவுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஒரு காட்டுக்குள்ள ஒருத்தர் போய்கிட்டு இருக்காரு. ஒரு ஜாம்பியை சும்மா மரண மாசா கொல்றாரு. யாரான்னு பார்த்தா நம்ம ஃபாதர். யோ மிலிட்ரி இங்க என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? சரி ஃபாதர் இப்படி காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்க. இங்க அலெக்சாண்ட்ரியாவுக்கு கார்ல தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க. வர வழியெல்லாம் தேவையான லூட் எல்லாம் எடுக்கிறாங்க. மேகி பேக்கெட்லாம் கிடைக்குது, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு சமைச்சு சாப்பிட்டு அப்படியே பொறுமையா வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ அப்படி ஒரு நாள் ஒரு இடத்துல தங்கலான்னு இவங்க வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு 3 பேர் ஜாம்பி கிட்ட மாட்டிக்கிட்டு தப்பிக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆளுங்க போயிட்டு அந்த ஜாம்பியை காலி பண்ணலான்னு பார்த்தா அது சும்மா கல்லு மாதிரி இருக்கு, செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு ஜாம்பி. நம்ம ரிக்கோட அந்த கட்டான கையில தான் இரும்பு கை மாதிரி வச்சிருக்காருல, அதாலேயே ஒன்னு போடுறாரு, மண்டை உடஞ்சி அதுக்குள்ள கம்பியை விட்டு ஆட்டி அதை கொல்றாங்க. ஸோ அப்புறம் இவங்க காப்பாத்தின அந்த 3 பேருக்குமே மேகியை கொடுத்துட்டு அங்கிருந்து போலான்னு பார்த்தா அதுல 2 பேர் கண்ணை காட்டி ஒழுங்கு மரியாதையா உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்னு சொல்ல நம்ம ரிக்கு மிஷானை பார்த்து கண்ணை காட்டினா சும்மா ஓடுவாங்க. 2 பேரையுமே சம்மாடி அடிச்சு கொடுத்த மேகியை பிடிங்கிட்டு போறாங்க. ஸோ அப்புறம் நம்ம ரிக்கும் மிஷானும் என்ன பண்றாங்கன்னா ஒரு சேஃபான இடத்துல போயிட்டு அங்க அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல கதை அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. அந்த ஸ்கேவெஞ்சர்ஸ் லேடி இருக்காங்களா, அவங்க ஃபாதரை மீட் பண்றதுக்கு யாருக்கும் தெரியாம வராங்க. ஸோ ஃபாதரும் இந்த மாதிரி ஸ்கேவெஞ்சர்ஸ் லேடியை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு அலெக்சாண்ட்ரியால இருக்கிற யாருக்குமே சொல்லவே இல்லை. ஏன்னா இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு கனெக்ஷன் இருக்குல்ல, அதனால ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்புறம் ஃபாதர் வந்து ஒரு வெட்டிங் ரிங் அவருக்கு கிடைச்சிருக்கும், அதை எடுத்து ஸ்கேவெஞ்சர் லேடி கிட்ட கொடுக்குறாரு. கையில போட்டு விடல, ஏன்னா இவங்க 2 பேரும் ஒன்னு சேர்றது முடியாத காரியம்னு தெரியும். ஸ்கேவெஞ்சர் லேடியும் என்ன சொல்றாங்கன்னா, உன்னை பார்க்க நான் வருஷத்துக்கு ஒரு தடவை வருவேன், இதே
இதே இடம் இதே நாள்னு சொல்ல அடுத்த வருஷமும் அப்படியே மீட் பண்றாங்க. சோ இப்படியே வருஷங்கள் போய் தான் இப்போ நம்ம ஃபாதர் வந்துட்டு அந்த ஸ்கேவெஞ்சர் லேடியை பார்க்கறதுக்காக தான் ஆளு சுத்திக்கிட்டு இருக்காரு, காட்டுக்குள்ள வெயிட் பண்றாரு. சோ கதை அப்படியே திரும்ப பிரசன்ட்டுக்கு வருது. நம்ம மிஷானும் ரிக்கும் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கன் பாயிண்ட்ல இவங்க ரெண்டு பேரையும் யாரோ பிடிக்கிறாங்க. யாரான்னு பார்த்தா அது ஸ்கேவெஞ்சர் லேடி தான். இவங்களை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. அதோட ஸ்கேவெஞ்சர் லேடி இங்க வந்த விஷயம் சிஆர்எம்க்கு தெரியாது. சிஆர்எம் பொறுத்த வரைக்கும் நம்ம ரிக்கும் மிஷானும் இறந்து போயிட்டாங்கன்னு தான் நம்புறாங்களே. சோ அலெக்சாண்ட்ரியாவை பத்தி சிஆர்எம்க்கு தெரிய வாய்ப்பே கிடையாது. அலெக்சாண்ட்ரியாவை பத்தி தெரிஞ்ச ஆட்கள் ரெண்டு பேர் தான். ஒன்னு இந்த ஸ்கேவெஞ்சர் லேடி, இன்னொன்னு அந்த ஆபீசர். அந்த ஆபீசர் இறந்து போயிட்டாரு. இப்போ இவங்க மட்டும் தான் இருக்காங்க. அந்த ஸ்கேவெஞ்சர் லேடி ஏன் இவ்வளவு பயப்படுறாங்க அப்படின்னா சிஆர்எம் உடைய ஒரு பெரிய பதவியில இவங்க இருக்காங்க. சோ இவங்க இந்த மாதிரி அலெக்சாண்ட்ரியா ஹில்டாப் கூடலாம் கனெக்ஷன்ல இருந்தவங்கன்னு தெரிஞ்சா அவங்க பதவிக்கே பெரிய ப்ராப்ளம் வந்துரும். சோ அதனால ரிக்கையும் மிஷானையும் கொன்னுட்டா இந்த ரகசியம் யாருக்கும் தெரியாது அப்படின்னு ரிக்கையும் மிஷானையும் கொல்ல வராங்க. சோ உடனே ரிக்கும் மிஷானும் ஸ்கேவெஞ்சர் லேடி கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி திரும்ப பதிலுக்கு அட்டாக் பண்றாங்க. வயித்துலயே ஒரு கோடு போட்டு விட்டுறாங்க. சோ உடனே அந்த ஸ்கேவெஞ்சர் லேடியும் அங்க இருந்து எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ உயிரோட விட்டுட்டாங்கன்னா அலெக்சாண்ட்ரியாவை பத்தி இவங்களே போட்டு கொடுத்துருவாங்க. சோ அதனால அந்த ஸ்கேவெஞ்சர் லேடியை கொல்லணும்னு பின்னாடியே கார்ல ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்கும் பொழுது அந்த ஸ்கேவெஞ்சர் லேடியோட காரு ஒரு இடத்துல போய் கிராஷ் ஆகுது. இவங்களும் போய் பார்க்கும் பொழுது அங்க அந்த ஸ்கேவெஞ்சர் லேடி இல்ல, இறங்கி ஓட்டாங்க போல. சோ நம்ம ரிக்கும் மிஷானும் ஸ்கேவெஞ்சர் லேடியை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கேவெஞ்சர் லேடி ஆக்சுவலா எங்க போயிருக்காங்கன்னா நம்ம ரிக்கும் மிஷானும் ஒரு குரூப்புக்கு நூடுல்ஸை கொடுத்துட்டு திரும்ப வாங்கிட்டு வந்திருப்பாங்கல்ல, அந்த குரூப் கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்கறாங்க அந்த ஸ்கேவெஞ்சர் லேடி. எங்க நம்ம ரிக்கும் மிஷானும் ரத்தக்கரையை ஃபாலோ பண்ணி வராங்க. பார்த்தா அந்த குரூப் பண்ண பிளான் தான். ஸ்கேவெஞ்சர் லேடி ரிக்கையும் மிஷானையும் பிடிச்சிட்டாங்க. ஆனா இருந்தாலும் அந்த பசங்களெல்லாம் அடிச்சு போட்டுட்டு அவங்களும் ஜாம்பியா மாறிடுறாங்க. அந்த ஸ்கேவெஞ்சர் லேடியை போட்டு தள்ளலாம்னு நினைக்கும் பொழுது தான் ஒரு பெரிய உண்மையே தெரிய வருது. ஆக்சுவலா அலெக்சாண்ட்ரியா அந்த ஹில் டாப் இதெல்லாம் இருக்கிற இடத்துக்கு சிஆர்எம்மோட ஆளுங்க ஆல்ரெடி வந்து ஸ்கேன் பண்ணிட்டு போயிட்டாங்க இடத்தெல்லாம். ஆனா அவங்க ஸ்கேன் பண்ணும்பொழுது அலெக்சாண்ட்ரியா ஹில் டாப் கிங்டம் இதெல்லாம் உருவாகவே இல்லை. அதுக்கப்புறமா தான் அங்க கம்யூனிட்டிஸ் உருவாச்சு. இதை ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணதுனால இந்த இடத்துக்கு சிஆர்எம் வர வாய்ப்பு கிடையாது. ஆனா இந்த ஸ்கேவெஞ்சர் லேடி அவங்களோட ஆபீஸ் ரூம்ல அலெக்சாண்ட்ரியாவை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இந்த விஷயம் சிஆர்எம்க்கு தெரிய வந்ததுன்னா திரும்ப இந்த இடத்துக்கு வந்து எல்லா கம்யூனிட்டியுமே அழிச்சிருவாங்க. சோ அந்த தைரியத்துல அந்த ஸ்கேவெஞ்சர் லேடியும் கமான் என்ன போட்டு தள்ளுங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல பின்னாடி இருந்து ஒரு ஜாம்பி அவங்கள கடிச்சிருது. சோ இப்போ ரிக்குக்கும் மிஷானுக்கும் வர வழியே இல்லை. இவங்க திரும்பவும் சிஆர்எம்க்கு போகணும். அங்க அந்த ஸ்கேவெஞ்சர் லேடியோட ஆபீஸ் ரூம்ல இருக்கிற அலெக்சாண்ட்ரியாவை பத்தின எல்லா ஃபைலையும் எடுத்துட்டு வரணும். இதெல்லாம் தாண்டி அந்த சிஆர்எம் உடைய பிளான் என்ன, அதுங்களையும் காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எங்க அந்த ஸ்கேவெஞ்சர் லேடியும் சாகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபாதர் கொடுத்திருப்பார்ல ரிங், அந்த ரிங்கை நம்ம ரிக் கிட்ட கொடுக்க ரிக் அதை எடுத்துக்கிட்டு அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. உடனே மிஷானை நிக்க சொல்லி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு அந்த ரிங்கை போட்டு விடுறாரு. மிஷானுக்கும் அவ்வளவு சந்தோஷம். சோ நம்ம மிஷானும் ரிக்கும் என்ன பண்றாங்கன்னா திரும்ப சிஆர்எம்க்கே போறாங்க. நம்ம ரிக்கு பிரச்சனை இல்ல, அவர் ஃப்ரண்ட் டோர் வழியாவே போறாரு. ரிக்கை பார்த்த உடனே உள்ள விட்டுறாங்க. ஏன்னா ரிக்கு ஆல்ரெடி ப்ரமோஷன் லெவலுக்கு போகிற அளவுக்கு ஒரு பெரிய சோல்ஜர். ஆனா மிஷான் அப்படி கிடையாது. சோ மிஷான் நைஸா வேற ஒரு வழியா சோல்ஜர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. சோ மிஷானோட வேலை என்ன அப்படின்னா அந்த ஸ்கேவெஞ்சர் லேடியோட ரூமுக்கு போயிட்டு அங்க இருக்கிற அலெக்சாண்ட்ரியா பத்தின ஆதாரங்களை அழிக்கணும். எங்க நம்ம ரிக்கு சிஆர்எம்ஐயே மொத்தமா கவுக்க முடியுமா அப்படின்னு ட்ரை பண்றாரு. சோ அதுபடியே மிஷானு அந்த ஸ்கேவெஞ்சர் லேடியோட ரூமுக்கு போறாங்க. அங்க ஒரு பேப்பரை பாக்குறாங்க. அது ஃபுல்லாவே அலெக்சாண்ட்ரியா எங்க இருக்கு, ரிக்கோட ஒய்ஃப், ரிக்கோட குரூப்ல யார் யார் இருக்காங்கன்னு எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கு. சோ அதை மொத்தமா அப்படி கிழிச்சு போட்டுறாங்க, யாருமே கண்டுபிடிக்காத மாதிரி. இந்த விஷயத்த ரூம்குள்ள இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வெளியே இருந்து ஒருத்தர் லெட்டரை உள்ள அனுப்புறாரு. அது நம்ம மிஷான் கால்ல பத்தி ஸ்டக் ஆக மேடம் நீங்க உள்ளதான் இருக்கீங்களான்னு அந்த சோல்ஜர் உள்ள வர நம்ம மிஷான் அந்த சோல்ஜரை போட்டு தள்ளுறாங்க. சோ அப்புறம் இந்த சோல்ஜர் எல்லாருக்குமே ஒரு மீட்டிங் மாதிரி நடக்குது. அந்த மீட்டிங்ல நம்ம மிஷான் அட்டென்ட் பண்றாங்க. அங்க சில விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க. எங்க நம்ம ரிக் பேரல் கிட்ட போறாரு. அவங்க ரிக் வந்ததுல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதோட ரிக் எனக்கு ப்ரமோஷன் கொடுத்த மாதிரியே உனக்கும் ப்ரமோஷன் கொடுக்க போறாங்களாம், கமாண்டர் கிட்ட போன்னு சொல்ல ரிக்கும் கமாண்டர் கிட்ட போனா அவரு ரிக்கு கிட்ட இப்பதான் சிஆர்எம் உடைய முக்கியமான அந்த ஐடியாலஜியவே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அந்த சிஆர்எம் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த உலகத்துல இதுக்கப்புறம் சிஆர்எம் மட்டும் தான் இருக்கணும், மத்த மனுஷங்களாம் இருக்கவே கூடாது அப்படின்னு. இந்த சிஆர்எம் மாதிரியே வேற வேற கம்யூனிட்டி எல்லாம் உருவாகும்ல, அது எல்லாத்தையுமே அழிச்சு அதுல இருக்கிற உணவு பொருள் ஒரு குறிப்பிட்ட குழந்தைகளை மட்டும் கொண்டு வராங்க. மத்தபடி எல்லாரையுமே அழிக்கிறாங்க. இவங்க நினைச்சா எல்லாரையும் காப்பாத்தலாம். ஆனா அப்படி காப்பாத்தினாங்கன்னா உணவு தட்டுப்பாடு வந்து கண்டிப்பா மனித இனமே அழிஞ்சிரும். அதுக்கு பதில் மனுஷங்களை கொன்னுலாம், குழந்தைகளை மட்டும் காப்பாத்தலாம். அதுவும் ரொம்ப பயந்த சுபாவம் இருக்கிற குழந்தைகளை மட்டும் தான் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி ஆட்களை தான் கேட்டகரி பின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பயந்தவங்க ஒரு கவர்மெண்ட்டை எதிர்த்து போராடவே மாட்டாங்க. சோ அதுக்காக தான் பி ஆட்களை மட்டும் சிட்டிசன்ஷிப் கொடுக்குறாங்க, ஏ ஆட்களை கொல்றாங்க. ஏன்னா ஏ ஆட்கள் ரொம்ப தைரியமானவங்க, அவங்க எதிர்த்து போராடுவாங்கன்னு. இந்த விஷயத்த கமாண்டர் நம்ம ரிக்கு கிட்ட சொல்றாரு. இதே விஷயங்கள் தான் சோல்ஜர்ஸ்க்கான மீட்டிங்லயும் சொல்றாங்க. நம்ம மிஷானும் இதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம ரிக் என்ன பண்றாரு, அந்த கமாண்டரை அழகா கத்தியால குத்தி போட்டு தள்ள ட்ரை பண்ண உடனே அந்த கமாண்டர் ஒரு பெரிய கத்தி எடுத்து ரிக்க அட்டாக் பண்ணும்போது நல்ல வேலையா ரிக்கோட ஒரு கை இரும்பு மாதிரி இருக்கா, அதை வச்சு தடுத்து அந்த கமாண்டரை போட்டு தள்ள ஆரம்பிக்கிறாரு. சோ அவரும் இறந்து போன அந்த கமாண்டரை ஒரு டப்பாக்குள்ள
அடைச்சி லிஃப்ட் வழியா வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போய்கிட்டு இருக்காரு. அவ லிஃப்ட்டுக்குள்ள இன்னொரு சோல்ஜர் வராரு. அந்த சோல்ஜர் அந்த டப்பால இருந்து ரத்தம் வடியறத பார்த்து நம்ம ரிக்கு கூட சண்டை போட செமையா அடிச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும். இந்த சண்டையில தெரியாதனமா அந்த லிஃப்ட் திரும்ப கீழே போயிடுது. வேற யாராவது பார்த்துட்டாங்கன்னா ப்ராப்ளம் ரொம்ப பெருசாயிடும். சோ ரிக் அந்த சோல்ஜரை அடிச்சு போட்டுட்டு திரும்ப மேல அந்த லிஃப்ட் வருது. பார்த்தா அங்க இன்னொரு சோல்ஜர் இருக்காரு. அவரை போட்டு தள்ளலான்னு போகும்பொழுது அது நம்ம மிஷான் தான். மிஷான் ஒரு பாக்ஸை கொண்டு வந்திருக்காங்க. என்னடான்னு பார்த்தா ஃபுல்லா கிரனேட் இருக்கிற பாக்ஸ். சோ ரிக்கும் சொல்றாரு அவ்வளவுதான், ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு, நம்ம போயிடலாம், அலெக்சாண்ட்ரியாவை இவங்க கண்டுபிடிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் நம்ம மிஷானும் ரிக் நீ சொன்னது கரெக்ட், இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது அவங்க நம்மளை தேடி வருவாங்க, இந்த சிஆர்எம் ரொம்ப ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு சொல்லி இந்த சிஆர்எம்வே அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. இவங்களுக்கு ஏத்த மாதிரியே இன்னைக்கு தான் சிஆர்எம்ல இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸும் ஒரு மீட்டிங்கை ஏற்பாடு பண்ண போறாங்க. அவங்களோட ஆயுதங்கள் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு பாம்பை வச்சுட்டா பக்காவா இருக்கும் அப்படின்னு வேகமா இவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க சோல்ஜர் ட்ரெஸ்ல இருக்கிறதுனால யாருக்குமே டவுட் வரல. நைஸா உள்ள போறாங்க. அந்த மீட்டிங்காக நிறைய சோல்ஜர்ஸ் இருக்காங்க. ஒரு டென்ட் மாதிரி இருக்கு. அதுக்குள்ளதான் மோசமான ஆயுதங்கள் வச்சிருக்காங்க. அந்த ஆயுதங்கள்லாம் வெடிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஆயுதங்களை சுத்தி இவங்க கொண்டு வந்த கிரனேட் எல்லாம் செட் பண்றாங்க. அதை ஒரு கம்பியில ஜாயின் பண்ணி இவங்க கொண்டாங்கல கமாண்டர், அப்புறம் இன்னொரு சோல்ஜர், அவங்க ஜாம்பியா இருக்காங்க, அவங்க மேல கட்டி விட இப்ப இந்த ஜாம்பிஸ் ரெண்டும் வெளியே வந்துச்சுன்னா அவ்வளவுதான், பாம்பு ட்ரிகர் ஆகி மொத்தமா இந்த இடம் வெடிச்சு செதறிடும். ஸோ எல்லாத்தையும் பக்காவா செட் பண்ணிட்டு வெளியே வந்தா அங்க பெரல் இருக்காங்க. பெரலுக்கு வந்து என்னன்னா இந்த சிஆர்எம் பண்றது நல்லதுதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இதனால ரிக்கையும் மிஷானையும் அவங்க போட்டு தள்ளலாம் நினைக்கும் பொழுது கமாண்டர் ஜாம்பியா வெளியே வராரா. இதை பார்த்து பெரல் ஷாக் ஆகுறாங்க. ஆனா நம்ம ஆளுக்கு தெரியும் இவர் வெளியே வந்துட்டாருன்னா ட்ரிகர் ஆக போகுதுன்னு. வேகமா ஓடி போயிட்டு இந்த மாதிரி பாம்பு வெடிச்சா அதுல இருந்து தப்பிக்க இந்த தண்ணி டேங்க் எல்லாம் அடிக்க வச்சிருப்பாங்க. அதுல போயிட்டு நம்ம ஆளுங்க கரெக்டா ஒளிஞ்சுக்கிறாங்க. ஸோ பாம்பு ட்ரிகர் ஆகி மொத்தமா வெடிச்சு செதறது சிஆர்எம் உடைய மிலிட்டரி பேஸ், ஆளுங்க அப்படின்னு எல்லாரும் காலி. ஸோ அதில் நம்ம ரிக்கும் மிஷானும் உயிர் பழைக்கிறாங்க. நல்ல வேலை சேஃபான இடத்துல இருந்தாங்க. அதே மாதிரி தான் அந்த பெரலும் அவங்களும் உயிர் பழைக்கிறாங்க. ஸோ செம்ம சண்டை நடக்குது. அதோட இறந்து போனவங்களாம் ஜாம்பியா மாதிரி வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த பாம்பு பிளாஸ்ட்ல சப்போஸ் உயிர் பொழைச்சிருந்தா கூட அந்த ஸ்மோக்லாம் பரவ ஆரம்பிக்குது. அதில் கண்டிப்பா இறந்து ஜாம்பியா மாறுறாங்க. இல்லை ஜாம்பி வந்து கடிச்சு மற்ற சோல்ஜர்ஸ் இறந்து போறாங்க. மொத்தத்தில் காலி சிஆர்எம். ஸோ கடைசி வரைக்கும் அந்த பெரல்ன்ற பொண்ணு கேட்குற மாதிரியே இல்லை. வேற வழி இல்லாமல் அந்த பொண்ணை கொல்றாங்க. அப்புறம் பார்த்தா நிறைய ஜாம்பிஸ் வருது. அதுங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி கண்டெய்னர் மேலே ஏறுறாங்க. ஃபுல்லாவே அந்த சிஆர்எம் உடைய சோல்ஜர்ஸ் தான். ஸோ அதுக்கப்புறமா கண்டெய்னர்ல இருந்து கண்டெய்னரா எஸ்கேப் ஆகி அங்கிருந்து தப்பிக்கிறாங்க. ஸோ அப்புறம் நம்ம ஆளுங்க அந்த சிஆர்எம் உடைய அந்த கொள்கைகள் எல்லாத்தையும் லீக் பண்ணி விட மற்ற பெரிய கம்யூனிட்டிஸ்லாம் புரிஞ்சுக்கிட்டு இது ரொம்ப ரொம்ப தப்பு, எல்லாரும் நிம்மதியா வாழணும், இவ்வளவு நாள் சிஆர்எம்ல இருந்த மனுஷங்களால வெளியே வர முடியாது, ஆனா இப்ப அவங்க வெளியே வரலாம், எங்க வேணாலும் வாழலாம். ஸோ ஒரு கவர்மெண்ட்ன்றது மக்களுக்காக தான், மக்கள் இதுக்கப்புறம் நிம்மதியா வாழணும்ன்ற ஒரு சூழ்நிலை உருவாகுது. ஸோ இந்த விஷயத்தை வெளிச்சம் போட்டு காட்டினது நம்ம ரிக்கும் மிஷானும் தான். அவங்களுக்கு அலெக்சாண்ட்ரியால இருக்கணும்னு தான் ஆசை. அதனால அவங்கள ஹெலிகாப்டர்லயே கொண்டு வந்து டிராப் பண்றாங்க. ஸோ அலெக்சாண்ட்ரியால நம்ம ஜூடியத்தும் ஆர்ஜேவும் இருக்காங்க. மிஷானை பார்த்த உடனே ரெண்டு பேரும் ஓடி வந்து அவங்கள கட்டி பிடிச்சுக்க நம்ம ரிக்க பார்த்து ஒரு மாதிரி முழிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அடையாளம் தெரியல. சடனா ஜூடியத் புரிஞ்சுக்கிறாங்க இது என் அப்பா ரிக்கு தானே அப்படின்னு ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்க ரிக்குக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தை இழந்துட்டு இருந்தாரோ அந்த ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு. ஒரு ஃபேமிலியா எல்லாரும் கூடவும் சந்தோஷமா அவர் வாழ போறாரு. அதோட ஆர்ஜேவையும் பாக்குறாரு. ஸோ ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எல்லாரும் ஒன்னா கட்டி பிடிச்சிக்கிட்டு இதுக்கப்புறம் அவங்க லைஃபை சந்தோஷமா வாழ போறாங்க. இந்த இடத்துலயே இந்த சீரீஸ் முடியுது. ஸோ அவ்வளவுதான், வாக்கிங் டெட்டுக்கு ஒரு பர்ஃபெக்டான எண்டிங். ஆனா இதுக்கப்புறம் நிறைய ஸ்பின் ஆஃப்லாம் இருக்கு. அந்த ஸ்பின் ஆஃப்லாம் டைம் இருக்கும்போது நம்ம பார்க்கலாம். உங்க ஃபிலிம் ரோல இதுக்கப்புறம் சூப்பரான படங்கள்லாம் வரப்போகுது. 5 ஸ்டார் மூவியா இருக்கட்டும், இல்ல த்ரில்லர் ஹாரர் மூவியா இருக்கட்டும், எல்லாத்தையும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ இது எல்லாத்துக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும். உங்க சப்போர்ட் தான் எல்லாமே. ஸோ ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃபிலிம் ரோல சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.